ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த கருப்பு கொள்ளு இருக்குல்ல, இங்கே பாருங்கள். கருப்பு கொள்ளு நான் குழம்பு வச்சுருக்கேன். இந்த கருப்பு கொள்ளு வச்சு குழம்பு வச்சுருக்கேன். இது வத்த குழம்பு மாதிரி. இது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இதில் கொஞ்சம் தால் மாதிரியும் பண்ணலாம். இன்றைக்கி நான் புளி இல்லாமல் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த கொள்ளு நான் குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் தாளிச்சிட்டு எப்படி வத்த குழம்புக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். தக்காளிலாம் நான் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, மிளகாய் பொடி போட்டுட்டு சன்னா மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோட இந்த கருப்பு கொள்ளு வெந்தது இருக்குல்ல, மசிச்சது, அதை போட்டு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதிக்கும்போது எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு நல்லா கொதித்த உடனே அது கூட என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட்டில் எப்பவும் நம்ம சுண்டை வத்தல், அந்த மணத்தக்காளி வத்தல் இருக்குல்ல, அதை வதக்கி நான் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சோண்டு இந்த வெல்லம் போட்டேன். இந்த கருப்பு கொள்ளு பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் ஒன்று கொள்ளு ரசம் இல்லாட்டி இந்த மாதிரி கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரைஸுக்கும் போட்டு குழம்பு மாதிரி பசஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது அப்படியே நீங்கள் நல்லா கெட்டியாக வேக வச்சிங்கன்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த கொள்ளு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு கொள்ளு அதுலேயும் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. கோயம்புத்தூர், இந்த உடுமலைப்பேட்டை ஏரியா, பொள்ளாச்சி பக்கம்லாம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கருப்பு கொள்ளு இருக்கும். இந்த கொள்ளு இருக்கும், அது ரசம் வைப்பாங்க, துவையல் அரைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அதனால தான் நான் உங்களுக்கு ரெசிபி காட்டவே இல்லை. எப்பவும் குழம்பு வைக்கிற மாதிரி தான். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூடயே இந்த பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த குழம்பு வேக வச்ச அந்த பருப்பை ஊற்றிட்டு லாஸ்ட்டில் ஏன்னா இந்த எப்போதுமே வத்த குழம்புலையும் சரி, எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் நல்லா வறுத்துட்டு சுண்டை வத்தலும் இந்த மணத்தக்காளியும் போடணும். போட்டால் தான் தனியாக அது டேஸ்ட் இருக்கலாட்டா குழம்போடு சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப கசப்பாயிடும். எசன்ஸ் எல்லாம் இறங்கி அது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வாழைத்தண்டு பொரியல், அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாபுதானா கிச்சடி பண்ணேன். அது கொஞ்சம் சாபுதானா எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா, ஜவ்வரிசியை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு, மாவு ஜவ்வரிசி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதில் இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வச்சிங்கன்னா கொஞ்சம் அடுத்த நாளோ இல்லை காலையில் வச்சிங்கன்னா நைட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஊறி பொலன்னு இருக்கும். அதை நீங்கள் ஜவ்வரிசி உப்புமா பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அது கூட சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு போடல நான், பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து உருளைக்கிழங்கு, அந்த ஜவ்வரிசி, சாபுதானா தான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி, அந்த ஏற்கனவே ஊற வச்சு பொலன்னு இருந்ததில்ல, அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கிறனால காரம் அது போருன்ட்டு விட்டுட்டேன் நான். அதை யூஸ்வலி ஜவ்வரிசியை வடையாத்தான் பண்ணுவோம். நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நீளமாக சொன்னேன், நல்ல கிறிஸ்பாக இருக்குது, நல்ல கிறிஸ்பாக வருது. இந்த மாதிரி நீளமாக ஃபிங்கர்ஸ் மாதிரி பண்ணி வச்சேங்க பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது. சும்மா நீளமாக பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதுவும் ஈக்குவலி நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இந்த ரிமைனிங் ஃபுல்லாக நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கூட நான் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் யூஸ்வலி உளுந்து இருக்கிறனாலையும் ஜவ்வரிசினாலையும் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அப்படி குடிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஒன்று கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வடையாகவும் தட்டி எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பண்ணி எடுக்கலாம். ஸோ 1/2 சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு நான் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மிச்சத்தை எல்லாம் நான் ஏர் ஃப்ரையரில் பண்ணிட போகிறேன். இது ஏர் ஃப்ரையரில் பண்ணால் நம்ம பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ ஒன்று கார்ன்ஃப்ளோர் சேருங்க ஃபார் பைண்டிங், இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கருப்பு கொள்ளு ட்ரை பண்ணுங்கள். கருப்பு கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, குழம்பு பண்ணி இல்லை ரசம் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.